அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கல்ல, உங்களுக்கு நடந்துச்சா? நடக்கலையே சாமி. இந்த தெய்வத்தை நீங்கள் மனதார விரும்புவீங்களே? ஆமாம் சாமி, அது விரும்புகிற சாமி. அதை கும்பிடுங்க, அதான் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. நீங்கள் கும்பிடுன்னு சொல்ல தேவையே இல்லை சார், நான் அதான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ அவ்வளோதான், இதை செய்யுங்க. கிழமை ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுவேன் சாமி. ஒரு திங்கக்கிழமை கும்பிட்டு இருப்பாங்க, திங்கக்கிழமை கும்பிடுங்க, வேலை சொல்ல. அதே வியாழக்கிழமை கும்பிட்டீங்கன்னா வெற்றி. இந்த தெய்வத்துக்கு போய் இந்த குறிப்பிட்ட ஒரு விஷயத்த படைங்க, இல்லை மாலையை போடுங்க, இல்லை அந்த முகூர்த்தத்தில், அந்த ஹோரையில், அந்த கிழமையில், அந்த நாளில் போங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே ரிசல்ட் கிடைக்கும் சாமி. அதாவது ஒரு பையன் மேக்ஸில் ஒரு சம்முக்கு வந்து ஆன்சர் தெரியாமல் மொட்டி மோதிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு போய் இந்த ஃபார்முலா பயன்படுத்தி பாருன்னு சொன்னால், ஃபார்முலா கொடுத்துட்டோம்னா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடுவான். இங்கே வந்து அந்த 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 கடினமான விஷயத்த கொஞ்சம் ஈஸி பண்ணி கொடுக்குறது தான் ஜோதிடருடைய வேலையாக நான் கருதுகிறேன் சாமி. ஸோ அவங்க இங்கே வர்ற எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸ் வந்து ஒரு கம்பேரிசனோட தான் வருவாங்க. இது இத்தனை ஜோதிடரை பார்த்துட்டு வந்துட்டேன், இத்தனை ஜோதிடர் சொல்லாத இவன் என்ன சொல்ல போகிறான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வருவாங்க. இன்னும் இந்த ஜோதிடத்தில் எப்படின்னா சாமி, ரொம்ப நேரம்லாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஒரு கிளைண்ட் கிட்ட. ஒரு கன்சல்டேஷன் ஆரம்பித்த 2வது நிமிஷம் 3வது நிமிஷத்துக்குள்ளே அவர் மனதில் உங்கள் மீது ஒரு நம்பிக்கையை நீங்கள் விதைச்சே ஆகணும். 2 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அவருக்கு உங்கள் மேல் நம்பிக்கை வரலைன்னா நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் ஜோதிடரா.